Hi friends, welcome to our channel Tanshika Lifestyle. Today in video egg biryani எப்படி செய்யறத பார்க்க போறோம் இந்தியன் ஸ்டைல்ல. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் யார் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை டச் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதோட டீட்டெயில் ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், அதை பார்த்து செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் டீட்டெயில் வந்து நான் கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ், கீழே அதை பார்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. வந்து இதில் நாங்கள் வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தோம். என்னென்னா மிளகா, கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு 4 போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்ட பிறகு 4 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம். அந்த முட்டையை நல்லா போட்டு அந்த மசாலா அந்த முட்டையில் இறங்குற வரையும் நல்லா வதக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா முட்டையில் இறங்கினா தான், ஏன்னா முட்டை பிரியாணியில் அதனால் முட்டையில் வந்து மசாலாலாம் இறங்கணும். இது நல்லா ஊற வச்சு அந்த முட்டையை வந்து நல்லா மசாலா எல்லாம் நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு இப்போ ஒரு பிளேட்டில் போட்டு எடுத்துக்கோங்க. அந்த முட்டையை தனியாக பிளேட்டில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 4 முட்டையை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். எடுத்து வச்சுட்டு இப்போ மசாலா சாமான் போடணும். இப்போ லைட்டாக கொஞ்சம் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா எண்ணெய் வந்து நல்லா சுண்டிகிட்ருக்கோம். ஸோ அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டா லவங்கெல்லாம் போட்டுக்கலாம். பட்டா லவங்கம் அந்த பேக்கெட் விற்கும்ல, அந்த பேக்கெட்டில் இருக்கிற எல்லா பொருளும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த வதக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா பிரியாணிக்கு எல்லாத்துக்கும் பட்டா லவங்கம் போட்டால் தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா நல்லா இருக்காது. அப்புறம் வெங்காயம் வந்து அந்த மசாலாலேயே போட்டுக்கலாம். மசாலாவில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை. சூப்பராக இருக்கும் வெங்காயத்தை வதக்கிட்டிங்கன்னா. அந்த மசாலா இதெல்லாம் ஃபுல்லாக வெங்காயத்தில் ஊறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா புதினாவும் பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிட்டேன், வாய் கொஞ்சம் இதுவாகிடுச்சு, சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அந்த காரம்லாம் அதில் அந்த வெங்காயத்தில் அந்த இதிலலாம் இறங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கிட்டே இருங்க. இது வதங்கிடுச்சு. இப்போது எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு நல்லா வதக்கிக்கோங்க. என்ன நிறுத்தி பேசுகிறேன்னு பார்க்காதீங்க. அப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு அந்த சாறு போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. அது வதக்கினா தான் நல்லாயிருக்கும். சாறு இருந்தால் நல்லா இருக்காது, பசில் வாசனை வரும். ஸோ அதெல்லாம் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதக்கி எடுத்த பிறகு வதங்கிடுச்சு. அப்புறம் பிரியாணி மசாலா, தனி மிளகாத்தூள் போட்டு அது ஒரு வதக்குங்க. ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதே மாதிரி அளவுக்கு எடுத்துக்கோங்க. பிரியாணி மசாலாவும் மிளகாத்தூளும் நல்லா வதக்கிட்டு 1 கப்பு தயிர் எடுத்து வச்சுருந்தோம். நாங்கள் வந்து பசு தயிர் தான் எடுத்து வச்சுருந்தோம். தயிர் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் 2 கிளாஸ் அரிசி ஏறிங்கன்னா தனியாக ஊற வச்சுருந்தோம் நாங்கள். ஸோ 2 கிளாஸ் அரிசி ஊற வச்ச அரிசியை போட்டுக்கலாம். அப்புறம் அந்த 2 கிளாஸ் அரிசிக்கு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் நாங்கள் அளவு எடுத்து ஒரு குண்டால் ஊற்றி வச்சுருந்தோம். ஸோ உங்களுக்கு என்ன கிளாஸ் எடுத்துக்கிறீங்களோ அந்த கிளாஸ் எடுத்து நீங்கள் அளவு எடுத்து ஊற்றிக்கோங்க. அப்புறம் 2 டீஸ்பூன் உப்பு போடணும். 2 டீஸ்பூன் உப்பு போட்டு கலரி விட்டுக்கோங்க. உப்பு போட்டும் கலரி விட்டுட்டு அப்புறம் எக்கு தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல ஃபஸ்ட்டு, அந்த எக்கை வந்து மசாலாவில் போட்டு எடுத்து வச்ச எக்கை வந்து அந்த மசாலா இதில் போட்டுக்கோங்க. குக்கரில் போட்டு மூடி போட்டு விசில் போட்டுருங்க. விசில் போட்டு 2 விசில் விடணும். விசில் வந்துடுச்சு. டம்மில் விட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் சூப்பராக. டம்மில் போட்டு எடுத்தால் தான் நல்லா வெந்திருக்கும், அதே மாதிரி சூப்பராகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து நல்லா கீழேருந்து கரண்டி வந்து டவுன் பண்ணி எடுத்து பாருங்கள். முட்டையே வெந்திருக்கும், பிரியாணி அரிசி வெந்திருக்கும், எல்லாமே வெந்திருக்கும், சூப்பராகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்கள் வந்து உங்களுக்கு இஷ்டம் தான், நீங்கள் எடுத்து எத்தனை பேருக்கு செய்ய போகிறீங்களோ அத்தனை பேருக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இல்லை லஞ்சுக்கோ செய்யலாம், டின்னருக்கோ செய்யலாம்,
ஸோ டின்னருக்கு அவ்வளோ பேர் ரைஸ் சாப்பிட மாட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து லஞ்சுக்கு செஞ்சு பசங்களுக்கு கூட கொடுத்து அனுப்பலாம். அப்புறம் பிளேட்டில் போடுறோம் பாருங்கள். பிளேட்டில் போட்ட போய் சூப்பராக இருக்குதுங்களா. இப்போ ஃபுல் வீடியோ பார்த்துட்டிங்களா, எப்படி எக் பிரியாணி எப்படி செய்யறது சொல்லிட்டு பார்த்துட்டிங்களா? வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணால் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் டச் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.